உண்டாவதாக. ஆமென். ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்று நமக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். அவர் என்னைக்குமே நமக்கு பத்தாத தேவனாக இருந்தது. Our God is good God, awesome God, enough God. போதுமான தேவன். அவர் கூட நீங்கள் சரியாக நடந்து போனீங்கன்னா, அவர் கூட சரியான வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா, அவர் உங்களோட எப்போதும் only thing you must know how to serve your God. If you walk with your God properly, follow His instruction and commandments, God will be with you all the time. Amen. Amen. உங்க கூட இருப்பார் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. லூகாஸ் அதிகாரம் 17 வசனம் 11 19 வரைக்கும். Luke chapter 17 verse 11 to 19. Okay. What type of Christian we are? Last week we learned about are we worthy to be a Christian? கிறிஸ்துவனா இருக்க நான் அருகதை உள்ளவனா போன வாரம் வீடியோவில் பார்த்தேன். இந்த வாரம் டைரக்ட் கொஸ்டின். What type of Christian we are? என்ன type of Christian? What is the difference between we and those Christians? We are talking about Christians. What is the difference between we and those who go to the Catholic Church? நம்ம Catholic backgroundனால Catholic பற்றி பேசுகிறோம். சர்ச்சுக்கு போகிறவங்க, Catholic சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த ரோபர்ட் கேட்டேன். ரோபர்ட் ரொம்ப நேரம் யோசிச்சு பதிலாம் கொடுத்தாரு. நான் சொன்ன பரவாயில்ல, அப்புறமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. What is the difference? நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? நம்மளுக்கும் கத்தோலிக்க திருச்சபைக்கு போகிற உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, ஒரு சபைக்கும் திருச்சபைக்கு கத்தோலிக் சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃப்ரெண்ட்? ஹூ கேன் டெல் மீ? என்ன வித்தியாசம்? யாருக்கும் தெரியலையா? Okay, now tell me. Are you a contact Christian or are you a relation Christian? Contact Christian. Okay. Who said you all are contact? நீங்க வந்து தொடர்புல இருக்கிற கிறிஸ்டியனா இல்ல உறவுல இருக்கிற கிறிஸ்டியனா? நீ வந்து are you a contact Christian or you are a relation Christian? நீ தொடர்புல இருக்கிற கிறிஸ்துவனா இல்ல உறவுல இருக்கிற கிறிஸ்துவனா? எத்தனை பேர் சொல்றீங்க ஐ அம் a contact Christian? தொடர்பு கிறிஸ்டியன் சொல்றவங்க கை தூக்குங்க. ஓகே. எத்தனை பேர் சொல்றீங்க ஐ அம் a relation Christian? உறவுல உள்ள கிறிஸ்டியன் சொல்றீங்க. ஓகே, ஏன் நான் தூக்க மாட்டேன்? உறவுல இருக்கிற கிறிஸ்டியன். எஸ். Christian is not a religion but it is relationship with Lord Jesus Christ. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கூட உறவுல இருக்கிற கிறிஸ்தவர்கள் தான் நம்ம. தொடர்புல இருக்கிற கிறிஸ்டியன் தான் சர்ச்சுக்கு போறவங்க. ஆமென். இந்த கத்தோலிக் சர்ச்சுக்கு போறவங்க தொடர்புல இருக்காங்க. They are only contact Christians. They don't have a relationship with Lord Jesus. Why? I will explain why. என்ன காரணத்தினால அப்படி சொல்றேன்? என்ன காரணத்தினால அப்படி சொல்றேன்? Why I say these people are contact Christians and we are the Christians who have contact and relationship with Lord Jesus. We have both. இப்ப இரண்டாவது கேள்வி என்னன்னா, are we behaving like a relationship Christian? நம்ம ஒருவேளை இயேசுவோட ஒருவேளை இருக்கிறோம்னு சொல்ற கிறிஸ்டியனா இருக்கிறோமா? எத்தனை பேர் சொல்றீங்க ஆமா நான் ஒருவேளை உள்ள கிறிஸ்டியனா இருக்கிறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. இப்பதான் சொன்னீங்க ரிலேஷன்ஷிப் கிறிஸ்டியனா இருக்கிறேன்ட்டு. ரிலேஷன்ஷிப் கிறிஸ்டியன், you all said you all are relationship Christian. Are we behaving like one? அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியன் இருக்கிறோமா? கான்டாக்ட் கிறிஸ்டியன் அப்படி சொல்றேன். ரிலேஷன்ஷிப் கிறிஸ்டியனா இருக்கிறோமா? முதலாவது, do we behave like a relation Christians?
ஏன் யாரும் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. You all don't have the confidence. You don't know that are you a relation Christian? If you are a relation Christian, you must tell me what are the things that you have done for God as a relation Christian. ஒரு உறவுல உள்ள கிறிஸ்டியனா இருக்கிறேன்னா நான் இயேசுக்காக என்னென்ன செஞ்சேன்? You see, each and every time எப்போதும் நான் I always want to keep my relationship with Lord Jesus, and I also want my brothers and sisters to keep the relationship with my Lord Jesus. The relation இருக்கணும், அந்த உறவு இருக்கணும்னு சொல்லி நான் கஷ்டப்படுவேன். I always try to my 100% I put there to keep the relation. அந்த உறவு அங்கே கரெக்டாக இருக்கணும். அது ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, எனக்கு அந்த உறவு ரொம்ப முக்கியம். I empathize on the relationship. Why? Because you can see the differences. உன்னால் அந்த மாற்றம் பார்க்க முடியும் நம்மளுக்கும். Between we and those who are going to the Catholic Church, you can see the differences. How? See the changes in your life. Amen. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நீ உறவோட இயேசு கூட நீ உறவோட இருக்கிறனால உன் வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்ச மாற்றங்களே போதும். ஆமென். அல்லேலூயா. கான்டாக்ட் கிறிஸ்டியன்ல மாற்றம் இல்லையா கேட்கலாம். கான்டாக்ட் கிறிஸ்டியனுக்கு மாற்றம் இருக்கும், பட் இட் இஸ் நாட் பெர்மனன்ட். அவங்க மறுபடியும் விடுவாங்க, மறுபடியும் வருவாங்க, மறுபடியும் விடுவாங்க, மறுபடியும் வருவாங்க. That's the difference. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம படிச்சோம், we learn. Contact Christians also will have the blessing of God, but it is not permanent. It is not permanent because they don't keep the relationship with God. அவங்க அவங்களுக்கு அது பெர்மனண்டா இருக்காது. ஏன்னா அவங்க அந்த உறவை இயேசு கூட வச்சுக்கலையே. இன்னைக்கு நம்ம இயேசு கூட உறவுல இருக்கிறனால இயேசுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களே நம்ம செய்ய மாட்டோம். Because we are in relationship with Lord Jesus, we don't do the things that make Lord Jesus angry. We don't do the things that our God don't like. Amen. But contact Christians are not like that. Contact Christian அப்படி கிடையாது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க எல்லாருக்கும் தெரியும். Amen. I don't need to explain because you all know what is the things that contact Christians do because we have done this before. Amen. Hallelujah. Contact Christian என்ன செய்வாங்க நம்மளுக்கும் தெரியும், நம்ம அதை செஞ்சிருக்கிறோம் மிந்தி. Amen. Hallelujah. Today we learn about the relationship with Lord Jesus and the difference between the contact Christians and relationship Christians. Amen. Hallelujah. இன்னைக்கு நம்ம இயேசுவோட உறவுல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் இயேசு கூட வெறும் தொடர்புல இருக்கிற கிறிஸ்தவங்களோட மாற்றம் தெரிந்து கொள்ள போறோம். Amen. God heal how many people? When you read, எத்தனை பேர் ஆண்டவர் குணப்படுத்துறார்? அந்த தோல்வியாதிகாரிகளை எத்தனை பேர் ஆண்டவர் குணப்படுத்தினார்? 10 பேர். எத்தனை பேர் வந்தாங்க திருப்பி நன்றி சொல்ல? How many people came back to thank Lord Jesus? Only one, and that one also is not a Christian. Amen. Hallelujah. இன்னைக்கு அப்படிதான். The other 9 is a contact Christian. One only who want to have relationship with Lord Jesus. Amen. Hallelujah. இந்த contact Christian பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது அவங்க இயேசுக்கு போவாங்க. கஷ்டம் முடிஞ்சோடனே அவங்க இயேசு திரும்பி பார்க்க மாட்டாங்க. They never return back to thank Lord Jesus. They will go on their way. Amen. Hallelujah. Relation Christians, whoever want to have the relationship with Lord Jesus, they will come back and thank God and ask God what they must do for God. Amen. ஆண்டவரே கேட்பாங்க, ஆண்டவரே நான் குணமாயிட்டேன், எனக்கெல்லாம் சரியாச்சு, நான் என்ன செய்யணும்? எந்த கான்டாக்ட் கிறிஸ்டியனும் அப்படி கேட்க மாட்டான். பேச்சு போவான், கம்ப்ளைண்ட் பண்ணுவான், பிரச்சனை பண்ணுவோன்னா ஓகே முடிஞ்சு. If you want to have a relationship with Lord Jesus, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கூட உறவு இருக்கணுமா, you must come back. நீ திருப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி for the things that God have done in your life, and that is in the Bible. You do a thanksgiving offering and whatever to thank God. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நீ என்ன செஞ்ச? That's what we are doing. நம்ம இயேசு கூட உறவுல இருக்கிறனால ஏதாச்சும் ஒரு காரியம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செஞ்சோன்னே நம்ம என்ன பண்றோம்?
ஆண்டவருக்கு வந்து நன்றி சொல்லுவோம். We come and thank God. We give offering. We serve God in that way. Amen. Hallelujah. நம்ம அப்படி செய்யறதுனால தான் நம்ம இந்த காரியங்களை இயேசுக்கு விருப்பமான காரியங்களை நீ செய்யறதுனால தான் இயேசு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். Amen. God is blessing us and our blessing will be permanent. You can test and see. You can see your contact Christians around you. You know our relations are contact Christians. And you see their life will be in problem. Every time there will be a problem. Amen. அவங்க வாழ்க்கையில் பாருங்க contact Christian. இயேசுக்கு நன்றி சொல்ல மறந்தவங்க, இயேசு தொடர்பு, இயேசு கூட உறவு வச்சுக்க மறந்தவங்க அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. You settle one, the other one will come. You settle one, the other one will come. ஒன்று. அப்புறம் நோய் இருக்கும். நோய் இருக்கும், உபத்திரம் இருக்கும். They go every time. Then they say, this one suffering given by God. God want me to be like the ஆண்டவர் தான் கொடுக்குறாரு, நான் என்ன பண்ணேன்? Why must God torture you? Amen. Hallelujah. If you have the relationship with the loving God, நீ உன்னை நேசிக்கிற தேவன் கூட நீ உறவுல இருந்தனா அவரையும் உனக்கு பிரச்சனை கொடுக்க போறாரு. என்ன காட்டுறான் வாழ்க்கையில் உபத்திரம் வரும்போது God will save everything around you if you have relationship with God. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கூட நீ உறவுல இருந்தனா உன்னை சுத்தி இருக்கிற எல்லா காரியமும் இயேசு பார்த்துக் கொள்வார். ஆமென். ஆமென். வேகமா சொல்லுங்க. ஆமென். நீங்க இதுதான் முக்கியம். In the pandemic time, is very proven that our God loves us. Amen. Hallelujah. Our God is with us because we have relationship with God. Amen. Hallelujah. Hallelujah. இயேசு நம்மளை நேசிக்கிறாரு. நம்ம சொல்றோம் because God loves us, He sacrificed Himself on the cross. நம்ம இயேசு நம்மளை நேசிக்கிறதுனால சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்றோம். அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை? How true is that? Because God loves you, God going to sacrifice Himself on the cross. Okay? இயேசுவை நேசிக்கிறதுனால சிலுவை மரணம் போய் ஏற்றுக்கொண்டார் சொல்றோம். How true is this? How true is this? How many say it's true? எத்தனை பேர் சொன்னீங்க இது உண்மையை கை தூக்கு? ஏன் எல்லாரும் அப்படி இருக்கீங்க? பசியா சொல்லியா? எது கட்டாலும் கை தூக்க கோவம் வந்துடும். அப்புறம் எனக்கு நான் யோசிப்பேன். அவுட் இது த்ரூ. ஓகே, இஸ் த்ரூலாம் யார் யார் கை தூக்கல? கை தூக்காதவங்க இப்போ தூக்குங்க பார்க்குறேன். யார் யார் கை தூக்கல? கை தூக்காதவங்க தூக்குங்க. Why you all are not admitting that is true? Yeah. Actually, it's not true. God go to the cross. Hey, very pleasure. I am happy to be on the cross. Please nail me down. Not sonara. Sonara. God accept the death on the cross because He want to forgive your sin. To forgive is your sin and keep the relationship with you all. And the relationship to forgive your sin and keep the relationship with you all and seal you all with His precious blood. And நம்ம வாய் கூசாம நம்ம எல்லாத்துக்கும் சொல்றோம் இயேசு என்னை நேசிக்கிறதுனால க்ராஸ் வச்சுட்டு அப்போ இயேசு வந்து நம்ம சொல்ல உன்னை நான் நேசிக்கிறேன், நான் க்ராஸுக்கு போகிறேன், ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி என் க்ராஸ் அங்கே இருக்குது, இந்த மாதிரி நான் ஆணி வச்சிருக்கேன் சொன்னாங்களா? Don't get things wrong. Wrong இருக்கக்கூடாது. God loves us, that is true. But because He loved, He sacrificed Himself on the cross to forgive your sin. For God the Father to forgive your sin. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்மை நேசிப்பது உண்மை. ஆனால் உன் பாவத்தை மன்னிக்க அவர் பரிசுத்த ரத்த கொட்டைக்குள் உன்னை வைத்து பாதுகாத்துக் கொள்ள, உன்னை சிறகால மூடிக்கொள்ளவே, உன் பாவத்தை மன்னிக்கவே சிலுவை மரணம் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுக்கு ஏன் நம்ம நன்றி சொல்ல மறக்கிறோம்? Why we forget to thank our Lord Jesus?
ஆமென். ஆமென். நம்ம ஏன் அந்த 9 பேர் மாதிரி நடந்துக்கிறோம்? ஆமென். ஆமென். Hallelujah. Why we behave like the 9 people? We are almost like the 9 people who never returned to thank Lord Jesus. Amen. Hallelujah. 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 இன்னைக்கு இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். You want to have relationship with God, or you just want to become a contact Christian? Amen. Hallelujah. Hallelujah. Yes, in the beginning, we are contact Christians. Once you know Lord Jesus already, you must have your relationship with Lord Jesus. Amen. Amen. ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் ஒரு தொடர்புல இல்லை கிறிஸ்டியனாக தான் இருந்தோம். ஆனால் எப்போ நீ இயேசு தெரிந்து கொண்டியோ, உன் வாழ்க்கையில் இயேசு வந்து உன்னை மாற்றினாரோ, அப்போ நீ ஆண்டவர் கூட உள்ள உறவில் நீ சரியாக இருக்கணும். ஆமென். Amen. உங்கள் உறவு இயேசு கூட சரியாக இருக்கணும். You don't go to Lord Jesus when you have problem only. Once your problem settled, you forget to thank Him, then you go your own way. When you have another problem, you come back to Lord Jesus and say, "Your God," then you kneel down, you take the Bible and read, then you will sit at the altar on whole day, you won't eat, you won't drink. என்ன சிம்பிளிட்டி கிரியேட் பண்ணுறீங்களா? Amen. Hallelujah. What you are trying to tell Lord Jesus, you are going to put another light in front of Lord Jesus. ஒரு பிரச்சனை இருந்தால் இயேசுட்டு போவேன். இயேசுவும் பிரச்சனை எடுத்து போட்டோன்னே அதுக்கப்புறம் அப்படியே பாய் பாய் சொல்லிட்டு போயிடுவீங்க. அப்புறம் திருப்பி பிரச்சனை வருவீங்க. அப்புறம் தான் பைபிள் எடுத்து படிப்பீங்க. அப்போ தான் இயேசு ஒன்று போய் முட்டி போட்டு என்னமோ நீ தான் பயங்கர பெரிய வாரியர் மாதிரி நம்ம உட்காந்துக்கிட்டு அப்படியே ஆண்டுக்கு 5 வருஷம் மூஞ்சி காமிச்சிட்டு அப்படியே சீன் கொடுத்து அப்படியே அழுதுகிட்டு, என்ன அது யாருக்கிட்ட மறந்துடாதீங்க, அங்கே ஒருத்தர் இருக்கிறான். Never forget, there's another fellow who is monitoring everything what you are doing. That fellow will tell Lord Jesus, don't believe this. Don't believe this. Please go and do your work, Lord Jesus. And you don't look at this pretender. Amen. Hallelujah. 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 இன்னைக்கு இதுதான். Why you have to wait until the problem come to you? You pray always so that God will never allow the problem to come to you. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஏன் எப்போது பிரச்சனை வர வரைக்கும் நீ நிற்கிற? அப்பதான் போய் ஜெபிக்கணும்னே. நீ இயேசுவோட உறவுல சரியா இருந்தா, if your relationship is good with Lord Jesus, you just pray. Before the problem come, God will encounter the problem for you. Amen. அந்த பிரச்சனை வரத்துக்கு முன்னே ஆண்டவர் அந்த பிரச்சனைலேருந்து உனக்கு விடுதலை கொடுத்துருவார். ஆனால் இன்னைக்கு இத்தனை வயசு வரைக்கும் again and again and again and again we are doing the same mistakes. நம்ம திருப்பி ப்ராப்ளம் வந்தால் தான் இயேசு தேடுறோம், ப்ராப்ளம் வந்தால் தான் இயேசுட்ட போகிறோம். அண்ட் sometimes the worst thing is we want people to remind us to thank Lord Jesus. நம்மள வந்து எல்லாரும் ஞாபகம் ஊட்டணும். இயேசுக்கு நன்றி சொல்லு, போய் ப்ரே பண்ணு, போய் பைபிள் படி, உபாசம் எடு, புக்கில் எழுதிக்க, everything. We must remind, go and pray, do fasting, write down in the book. Okay, everything we must remind. Then we pray one day, 3 days no pray. Then after that we pray one more day. Then when we got exam, we got problem, we sit one whole week there. God help me. We are pretending. Amen. We are pretending. Yeah. Why? And keep your relation just for half an hour. Just half an hour you pray. Keep your relationship with God. If you got time, pray 1 hour. Amen. Amen. Hallelujah. Hallelujah. You just keep your relationship with God. God will take care of you. Everything, whatever you forget to take care, God will take care of that thing also. Amen. Amen. Hallelujah. 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 இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், the things that happening around us நம்ம பார்க்குறோம். They are forcing you whether you want to go on vaccine, never mind. This thing I just think like this morning I got one idea. வேக்சின் இப்போ உங்களை நாய் கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
If let's say you walk, you go for jogging or whatever, the dog come and bite you, what you'll do? Why? ஏன் இன்ஜெக்ஷன் போடுறீங்க போய்? ஏன் அப்புறம் நாய் மாதிரி ஆயிடுவோம். ஏன்னு பார்த்தா போய் கால் தூக்குவோம், சொரிஞ்சுக்குவோம், அப்படிதானே? அப்புறம் ஸோ அந்த மாதிரி நினச்சி போய் போட்டுருங்க. Before the COVID-19 dog bite you, you go and put the vaccine. That's the difference. This one dog bite, you go and put. The one before the dog bite, you put. That's all. And I heard so many things, but never mind. That is not our topic today. Okay. அப்போ போய் போட்டுக்க, பிரச்சனை இல்லை. இல்லைன்னா எப்படி பார்த்தாலும் அவங்க உன்னை வறுப்பூச்சி போட வைப்பாங்க. They force you to put, so you go and put. Amen. Hallelujah. Our God will take care of us if your relationship is right with God. Amen. Hallelujah. Hallelujah. And don't become like the 96% of contact Christians. Contact is the 96% contact Christians. And they don't want to have relationship with God. Amen. இயேசு கூட உறவுல இருக்க கஷ்டம், ஜெபிக்க கஷ்டம். Amen. Hallelujah. இன்னைக்கு இதுதான். If you realize, நீ உணர்ந்தனா, if you realize that God has settled your problem, our Lord Jesus has settled your problem, and God has healed you, உன்னை நோயிலிருந்து குணமாக்கிட்டாரு, ஆண்டவர் உனக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்துட்டாரு, உன் தேவைகளை சந்திக்க God is seeing to your needs, God keep you without problem. If you realize that, you will keep your relationship right with God. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட உள்ள உறவுல நீங்க சரியா இருப்பீங்க. You will go back and thank God, and you try to have your relationship with God. இயேசுக்காக நீங்க ஏதான நீங்க நிப்பீங்க. You want to have the relationship with God, you will stand for God. If you realize your God is a true living God, உன் ஆண்டவர் உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன், உன்னை பாதுகாத்து வழிநடத்தும் தேவன், உன் தேவைகளை சந்திக்கும் தேவன் நீ உணர்ந்தனா, if you realize, you will have the relationship with God. Amen. Hallelujah. Hallelujah. Always keep in your mind that everything happening in your life is because of our Lord Jesus. Amen. And if you are a relation Christian, நீ உண்மையிலே இயேசு கூட உறவுல இருக்கிற பிள்ளையா இருந்தா நீ என்ன நினைப்ப? உன் வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கொடுத்ததுனால தான் நடக்குது. ஆமென். Hallelujah. Hallelujah. When always you think like that, நீங்க அப்படி யோசிக்கும் போது இயேசுனால தான் என் வாழ்க்கையில எல்லா காரியம் நடக்குதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கும் போது God will make the blessings to you to become permanent. Amen. உன்னோட ஆசீர்வாதங்கள் நிரந்தரமா இருக்கும். Stay in your life as your relationship stays with Lord Jesus. Your blessing will stay in your life permanently as your relationship with Lord Jesus permanent. இயேசு கூட ஆண்டவரோட உறவுல சரியா இருக்கும்போது, நிரந்தரமா இருக்கும்போது, ஆண்டவரோட ஆசீர்வாதமும் உனக்குள்ள நிரந்தரமா இருக்கும், சரியா இருக்கும். Amen. Hallelujah. Our relationship is that. The meaning of relationship is go back and thank God. Thank God in every circumstances, everything good or bad. Thank God. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. என்ன நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிகாஸ் ஆண்டவர் இல்லாம நீ உயிரோடு இருக்க முடியாது. Amen. And you are alive today is because of our Lord Jesus. Amen. And He allow your soul to come back to your body. Amen. Hallelujah. I give you a life. உயிரோட நீ இன்னைக்கு எந்திரிக்கிறனா அது என் இயேசுனால மட்டும்தான். Amen. Hallelujah. Always don't be like a contact Christian only. Give your priority to have relationship with Lord Jesus. Amen. Yeah, Lord Jesus சொல்றேன். You must have the priority to have the relationship with Lord Jesus. Why Lord Jesus? Why Lord Jesus? Why not Lord Holy Spirit? Why not God the Father?
why Lord Jesus? ஏன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்றேன்? ஏன் ஆவியானவர் சொல்றேன்? ஏன் தந்தை சொல்லல? ஏன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்றேன்? ஏன்? Why? Don't talk to yourself. Talk louder. I want to hear. Why? Why? என்ன காரணம்? I think 1, 2, 3 weeks we never open church. Everybody will come. என்னங்க? We forgive our sins. Okay, another answer? Because physically he died for our sin. Amen. Hallelujah. Hallelujah. Bible is சொல்லியாச்சு. Bible is already written there. Philippians chapter 4 verse 19. பிலிப்பியன் அதிகாரம் 4 வசனம் 19. இயேசு கிறிஸ்து ஆண்டவரோடு உள்ள உறவுல நீ சரியா இருந்தாதான் தந்தையின் கிருபை பிரகாரம் உன் வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் சொன்னார். ஆமென். If your relationship with Lord Jesus is honest, then only God the Father will bless you. Amen. Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஆண்டவரோடு உன் உறவு சரியா இருந்தாதான் தந்தையின் கிருபை பிரகாரம் உன் வாழ்வின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஆமென். Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். Don't ignore Lord Jesus. After Lord Jesus settle your problem. Amen. Hallelujah. When once your problem settled, your small problem settled, you have a relationship with Lord Jesus, you do everything what Lord Jesus wants you to do, then the blessing will be there permanent. God the Father will bless you. Amen. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உனக்கு சின்ன பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தாரா? நீ நன்றி சொல்றியா? அதுக்கப்புறம் உன் உறவை இயேசு கூட இயேசு ஆண்டவர் கூட நீ சரிப்படுத்துறியா? தந்தை ஆவியானவர் உனக்குள் வந்து தங்கி உன்னை வழி நடத்துவார். தந்தையின் ஆசீர்வாதங்கள் உன்னை தொடர்ந்து வரும். God will send His Holy Spirit to stay with you, and the blessing of our God the Father will be with you permanently. Amen. Hallelujah. Hallelujah. How to keep the relationship with Lord Jesus? எப்படி? How to keep the relationship right with Lord Jesus? இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட உள்ள உறவுல எப்படி சரியா இருப்பீங்க? Always pray. The main thing is pray to thank Lord Jesus. Fasting. Read the word of God. Read the word of God. And be ready to serve God at any time that God requires you to serve. Amen. And இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட உறவுல எப்படி சரியா இருப்ப? அத ஜெபிக்கணும். நீ ஜெபி. உபவாசம் எடு. இறை வார்த்தை படி. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எப்ப உன்னை அழைக்க போறாருன்னு நீ தயாராயிரு. ரெடியா இரு. How many of you are ready to serve God immediately? கை தூக்குங்க. ரெண்டு பேர். அடுத்த क्वेश्चन யார் கை தூக்குங்க? ரெண்டு பேர் தான் தூக்குறாங்க. If you ready to serve God immediately, the thing must come from your heart. Okay? Even we ask you to worship this morning, come worship. Go, I'm not ready. I never take the song. I don't know how. That means you are not ready. You are not ready. We must wait for the opportunity. Do I will get the worship today? காலையில் இப்போ நம்ம ரெடியாக இருக்கும் கை தூக்குறோம். திடீர்னு வந்துட்டு இன்னைக்கு நீங்கள் வர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ஐயோ வர்ஷிப்பா பாட்டா நான் ஒன்றும் பாட்டு அடிக்கலையே, நான் ரெடியாகலையே, குரல் சரியா இல்லையே அப்படின்னு நான் இன்னும் அந்த காம்படிஷனுக்கு அப்போ சொல்கிறேன். I never asked you to go to competition or what. I just asked you to serve God as what you are. நீ எப்படி இருக்கியோ அப்படியே போய் பாடு. யாரும் என்ன சொன்னால் பரவாயில்ல, நான் பழைய சேர்ச்சியில் பாடும்போது என் குரல் எருமாடு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க.
I don't use mic. நான் மைக் பாய்க்காமல் பாடுவேன், 4ஆம் மாடியில் பாடுவேன், கீழே கோப்பி கடையில் உட்காந்துருக்கேன் விளங்கும். வந்து சொல்லுவாங்க எருமாடு வந்து மைக்கை தான் செக் பண்ணுவாங்க, தட்டிக்கிட்டே வச்சுக்க ஒன்றும் இல்லை. உடனே என்ன சொல்லுவாங்கன்னா உன் பொருள் எருமாடு மாதிரி இருக்கு, நீ பாடாத, நீ வர்ஷிப் பண்ணாத. அவன் யார் சொல்றதுக்கு? ஆமென். ஹல்லேலூயா. I serve my God, I sing for my God, I am not singing for people. I don't want people to listen, I want my God to listen. Amen. Hallelujah. Hallelujah. And then to keep your relationship with God, no need to see people. Amen. And no need to see people, no need to listen to people. If your relationship is right with God, God will bless you. God will never allow you to stumble. Amen. Amen. Hallelujah. Hallelujah. And those who have relationship with God, these three things will have in their life permanently. யார் யார் இயேசு கூட உள்ள ஒருவேளை சரியா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மூணு காரியங்கள் அவங்க வாழ்க்கையில கரெக்டா இருக்கும். I call it SJP. SJP னா என்ன தெரியுமா? Salvation, joy and peace. உங்க வாழ்க்கையில பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். இயேசு உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பார். நீ சந்தோஷமா இருப்ப, சமாதானத்தோடு இருப்ப. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் வந்து salvation, joy and peace. When you have the relationship with Lord Jesus and you allow Lord Jesus to decide everything in your life. Amen. Hallelujah. Hallelujah. How many of you say reading Bible and prayer helps you in every day, helps you in every way, helps you in every way, huh? Okay, hallelujah. Hallelujah. Reading Bible and prayer does not help you in everything. The main thing is help you when you read, when you pray. The main important thing, you must put it into action. Put it into action. பைபிள் படிக்கிறது ஜெபம் மட்டும் உனக்கு உதவி செய்யாது, அதை உன் வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வரணும். நடைமுறைக்கு கொண்டு வரணும்னா எப்படி? How to put it in action. எப்போ டாடா தாஞ்சா சிலேரா, how to put it in action. First, you must not have jealousy. பொறாமை இருக்கக்கூடாது. இறை வார்த்தை படிக்கிற, ஜெபிக்கிற, அதை உன் வாழ்க்கையில நடைமுறை கொண்டு வரணும்னா முதலாவது உனக்கு பொறாமை இருக்கக்கூடாது. நம்பர் 2, no proud talk, egoistic பேச்சு இருக்கக்கூடாது. பெருமை பேச்சு நான் இப்படிலாம் அப்படிலாம், நான் நினைச்சேன்னா அப்படியே கல்ல கனியாக்கி கனியை பிதாக்கி பிசாசாக்கி தின்னுருவேனே, அதெல்லாம் அவர் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பேச்செல்லாம் பேசக்கூடாது. பெருமை பேச்சு. நான் நான் வேற பேர் சொல்லிட்டேன், சரி சிரிக்கிறாங்க. நான் நினைச்சேன்னா எவனே பலகாரம் சுட்டு தின்னுருவாளான்னு சொல்லுவான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மாதிரி பேச்செல்லாம் பேசக்கூடாது. பெருமை பேச்சு இருக்கக்கூடாது. ப்ரவுட் டாக். Don't have egoistic proud talk in you. Amen. Hallelujah. And another main thing is do not lie. Amen. பொய் சொல்லாத. Amen. Hallelujah. இன்னைக்கு கான்டாக்ட் கிறிஸ்டியனை பற்றி சொல்லி இவ்வளோ நேரம் ரிலேஷன்ஷிப் கிறிஸ்டியனை பற்றி சொன்னேன். Spoke about the relationship Christians. Now it's a bit about the contact Christian. Amen. Hallelujah. Contact Christian. God bless you. God will bless you. Amen. Hallelujah. And God will give you ample of time to trust and believe Him and to have relationship with Him. உங்களுக்கு நிறைய நேரம் கொடுப்பார் ஆண்டவர். இப்போ நம்மளெல்லாம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இப்போ ஜோவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், கொண்டு வந்தார். ஜோ வந்து ராபர்ட்டை கொண்டு வந்தார். To know God. And we know the relationship with God bless us. Amen. Hallelujah. Hallelujah. But நம்மளை சுற்றி கான்டாக்ட் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க.
The contact Christians, yes, God bless you. You think that God bless you, but the blessing will not be permanent there. ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். And ஏன் வருது? Why this thing is coming? ஏன் இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம்லாம் நம்ம வாழ்க்கையில் வருது? என்ன காரணம்? Why? God is calling you to have a relationship with God, to Lord Jesus. Amen. Hallelujah. Hallelujah. Instead, these people have relationship with Lord Jesus, they go and have relationship with the mother. Why? Nothing in the Bible about the mother. Amen. Hallelujah. அங்கே போகிறாங்க. They already wrong identity worshipping already. Amen. Hallelujah. Hallelujah. So என்ன ஆகும்? ஒன்று போனால் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். Until you trust, you believe, and you have a relationship with Lord Jesus, there's no ending. Amen. Hallelujah. Hallelujah. Just compare our life and their life. God already ended our problem. Amen. Hallelujah. And நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது, உபத்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை. We are facing the life every day. And the Bible already says you are not fighting with the people, you are fighting with the evil spirit. Our life, relationship life. Amen. But the contact Christian life, they fight with the people, they fight with disease, they fight with their problem every time. There's no ending. Amen. Hallelujah. Hallelujah. And இன்னைக்கு இதுதான். If you ignore the Lord, if you ignore Lord Jesus and you never realize and you don't want to repent, okay, don't want to repent, you have to face 3D. இன்னைக்கு நீ மாறல, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே உன் வாழ்க்கை ரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ளல, நீ மாற மாட்ட. அப்போ உனக்கு 3D காத்திருக்கு. 3D என்னது சொல்லுங்க? What is the 3D? Disease, disaster and destroy. அதான் 3D. நான் 4G 5G நான் போல 3D தான் போயிருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா. கண்டிப்பா உன் வாழ்க்கையில நோய் வரும், உபத்திரம் வரும், நீ அழிக்கப்படுவ. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உனக்கு நிறைய நாள் கொடுத்துட்டார். God has given you a lot of time. அதான் சொல்றேன், please do not wait until the problem comes to your life. உங்க வாழ்க்கையில பிரச்சனை வர வரைக்கும் நிக்காத. Start to learn and live. Start to learn to be relation with Lord Jesus today. இன்னைக்கு ஆண்டவரோட உள்ள உறவை சரிப்படுத்து. இன்னைக்கு சரிப்படுத்துங்க. ஆண்டவரோட உள்ள உறவை நீ சரிப்படுத்துங்க. ஆமென். Pray always and meditate the word of God. Okay, God bless you. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். இப்போ this is the sermon. Now we are going to go for teaching. Okay. ஏன்னா வார்த்தை Jeremiah chapter 1 verse 5. இதுதான் பேசுகிறேன். Jeremiah அதிகாரம் 1 வசனம் 5. உன் வாழ்க்கை நீங்கள் எப்படி, how do you shape your life? இன்னைக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமாக இருக்கும். Your life must have a meaning and your life must have a purpose. What is the meaning? If you just leave your life got no purpose and your life got no meaning, what is the purpose of your living? Amen. Hallelujah. இன்னைக்கு உன் வாழ்க்கைக்கு நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லைன்னா, நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒன்றும் இல்லைன்னா நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க சொல்லணும், எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, எங்கள் அப்பா சொன்னார். நாளைக்கு அவங்க பிள்ளைங்க சொல்லணும், எங்கள் தாத்தா சொன்னார் அப்படின்னு. உன் வாழ்க்கை நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு மீனிங் இருக்கணும். That's why God said, பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் God never planned the thing. God never planned the thing after you born. Amen. Hallelujah. Hallelujah. What God said, He chose you. It means He shaped you in your mother's womb. He chose you and
shaped you, உன்னை தேர்ந்தெடுத்தார். உன் தாயின் கருவில வைக்கமணியே ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். God already choose who is your parents. Amen. Amen. Hallelujah. Hallelujah. God already knew about you. உன்னை பத்தி ஆண்டவர் தெரிஞ்சிருச்சு. Amen. Huh? Before you saw the light of the day, huh? He already had the plans for you. Amen. Hallelujah. நீ வெளிச்சத்தில் பிறந்து வரத்துக்கு முன்னே, நீ தாயின் கருவில வைக்கிறதுக்கு முன்னே, God already planned everything in your life. Amen. Amen. Hallelujah. 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 இப்போ நீங்க என்னதான் குட்டிகோர அடிச்சாலும், நீங்க என்னதான் மரம் ஏறி இறங்கினாலும், only God's plan will become in your life. உண்மையாகும். நீங்க என்ன செஞ்சாலும், என்ன பிளான் பண்ணாலும், என்ன இது பண்ணாலும், only God's plan will come in your life. God will do the planning for you. அதனால தான் நான் என்ன சொல்றேன், every day, every morning, get up and tell God about your plan. Amen. இயேசு சொல்லுங்க, every morning tell God, God, today 25th July 2021, I'm going to church. Sunday service, I'm going. After that, I go market. You plan now about you. After that, I go market. I want to take breakfast. I want to buy chicken. Today, chicken curry, God. Yeah, I invite you to eat. Come to my house. Amen. Be with me, cook with me. Call God, everything. Get God involved, cook with me, bake with me. I want to bake a cake, brownies. Okay. Please help me. Help me. Be with me. So that my brownies never burn down. Help me. சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. Tell God everything. Because God is alive. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அப்ப நீ எந்திரிச்ச உடனே காலைல நீ ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் சொல்லு. சொன்னாதான் அந்த நாள் உனக்கு பீஸா இருக்கும். Amen. நீங்க சொன்னாதான் when you tell only, that day will be peace. For you, God will take your mind, peace, give you peace, and let you happy to work, even though you work from house. Amen. You see, work from house is WFH, but you are working as WWF. ஆமாடியா? World Wrestling Federation மாதிரி வேலை செய்றீங்க வீட்டில். But actually work from home must be peace of mind, because you don't travel, you are in the house. Anytime you can go down, drink your water, make your coffee, bread, whatever you want to do, you can do. You work from the house. Whether you work with 90, they also don't know. They don't know. But we think, inside us, we think like they know everything. You, how long? Oh, this, that. Your mind is not peace. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Unless if the fellow asks you to on the camera. Even you never brush teeth also, the fellow don't know. Amen. Hallelujah. Hallelujah. So, tell God. Amen. Now you study from the house. Your teacher don't know whether you brush your teeth, you never brush your teeth. I saw few people, the computer on, they sleep. The teacher don't know. See, the tablet will be running, the teacher will talking, Murid, inni, Murid. I got some Murid with the botike, with the slim mode, on the top of the head. What to do? Because the teacher don't know. Okay, never mind, no problem. Hallelujah. But go and tell God. Tell God. God will keep you safe. Even you sleep also, God will hide you. The teacher don't see. Amen. Hallelujah. Hallelujah. That's right. Must go and tell God your plan. Tell God. Before you do anything, tell God. Amen. Hallelujah. What you think you don't do well, don't go and try to do it. Amen. Hallelujah. எது ஒன்னால செய்ய முடியாதோ, ஒன்னால சரியா செய்ய முடியாதோ, அதை போய் செய்யணும்னு ஆசைப்படாது.
Amen. Hallelujah. எது உன்னால சரியா செய்ய முடியுமோ, what you think that you can do well, go and do it. Amen. Hallelujah. Because everybody is not same. Amen. Hallelujah. Everybody is not same. If let's say Christopher is good in lorry driving, I don't want Makarina go and try that. Amen. Hallelujah. Definitely முடியாது. எத்தனை பேர் அடிச்சு சாவடிக்க யாருக்கு தெரியல. Sorry. Probably she will be a murderer. If Makarina is good at giving in medicines, I don't ask Christopher go and do that. Amen. அவன் எத்தனை பேர் சாவடிப்பான் தெரியல. Amen. Hallelujah. So you must know. You must know your talents. You must know what you are good in. And you must know what you are good at. Then bring that to God. Amen. இயேசுக்கு கொண்டு வா. எது உன்னால இயேசுக்கு நல்லதா செய்ய முடியும்? எது உன்னால இயேசுக்கு செய்ய முடியும்? Go and do. Amen. Hallelujah. Hallelujah. நம்ம சொல்லிட்டோம். God created you as a unique product. Unique தெரியுமா? Amen. Hallelujah. God created you as a unique product, the best production of God. God shaped you in your mother's womb with a special purpose for you to fulfill. உன்னை ஆண்டவர் படைத்தார். தாயின் கருவில படைத்து உன்னை உருவாக்கி உனக்கு திட்டங்களை போட்டு உன்னை ஆண்டவர் வழி நடத்துறார். உன்னை மாதிரி வேற யாருமே இல்லை. Nobody in the world like you. You are the only one person. Amen. Hallelujah. நீங்க ஒண்டிதான். ஏன்னா உங்க DNA இன்னொரு நாளுக்கு வர முடியாது. உங்க முடி இன்னொரு நாளுக்கு வராது. உங்க கண்ணு இன்னொரு நாளுக்கு வராது. உன் தம்பின்னு இன்னொரு நாளுக்கு வராது. பாரு எவ்வளோ அழகான கிரியேட்டர். எவ்வளோ ஜோக்கான கிரியேட்டர் பார்த்தீங்களா? தட் இஸ். இப்போ நீங்கள் ஃபேஸ் வச்சு ஃபோன் திறந்துருவீங்க. அதே ஃபேஸ் இன்னொரு ஆள் திறந்துடலாம். இப்போ எங்கேம்மா மூஞ்சி வச்சு அது ஃபோன் திறக்கும். அதே மூஞ்சி கித்து வச்சு விமானம் வச்சு திறந்துருவான் ஃபோனை. Amen. Hallelujah. அது மனுஷன். That is man's production. Nobody can copy God's production. Amen. Hallelujah. Hallelujah. Another ஆண்டவர் சொன்னாரே, I shaped you in your mother's womb. தாயின் கருவிலே உன்னை உருவாக்கின தேவன். Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். That is the truth. Amen. Hallelujah. And no one can be like you. No one can play your role in this world. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். When God produce உன்னை தயாரிக்கும் போது God already planned your life. Amen. உங்களை படைக்கும் போது தாயின் கருவில் வைக்கும் போதே ஆண்டவர் already planned your life. நீ எப்படி இருப்ப, என்ன செய்வ, எவ்வளவு தூரம் நீ வளருவ, உனக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது, என்ன இருக்கும், என்ன இருக்காது. God already planned everything. இன்னைக்கு நம்ம கையில தான் இருக்கு. How to get the things done. Amen. If you want God's plans to come in your life, the blessings that God give you, unexpected things to happen in your life, it's in your hand. How to get it from God. எப்படி இயேசுவின் ஆண்டவரிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வியோ அது உன் கையில தான் இருக்கு. உங்க கையில தான் இருக்கு. அவர் பிளான் பண்ணிட்டாரு. அவர் எல்லாம் தெரியும், எல்லாம் வச்சிருக்காரு. அப்படி ஏன் நடக்கல நீ கேட்கல. Amen. Why the thing never happened? You never asked. You never put your relationship right with God. That's why God hold your blessing. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். You must know how to keep your relationship with God. Amen. God already in advance, He already planned everything for you. Already. Amen. எல்லாமே அங்க இருக்கு. Before your birth, already God decided. நீ பிறக்கிறதுக்கு முன்னே ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டாரு. யார் உன்னுடைய தாய், யார் உன்னுடைய தந்தை, எத்தனை வருட காலம் நீ உலக உபத்திரத்தில் நீங்க வாழ வேண்டும். How long you have to live in this world without knowing Lord Jesus. When is the time you must know Lord Jesus.
எல்லாமே பைபிளில் இருக்குது. ஐசியா chapter 44 verse 2 and 3 அதில் பாருங்க, படிங்க. 44 ஃபுல்லாக படிங்க. அதெல்லாம் இருக்காங்க. To realize God, Bible is the main thing to make you realize your God. Amen. அது படி, அதெல்லாம் இருக்குது. ஆண்டவர் சூஸ், காட் சூஸ். நீ சூஸ் பண்ண, காட் சூஸ். நீங்க வெளியானோன்னு என்னடா அப்பா கருப்பா இருக்காது, அம்மா சோப்பா இருக்காங்க, அப்பா குண்டா இருக்காது, அம்மா இருப்பாரு, நீ சொல்ல முடியாது. You don't say anything because that is God's plan for you. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். When you read, when you pray, then only you know what God wants you to do. நீ என்ன செய்ய போற, நீ என்ன செய்யணும்னு அப்பதான் ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார். Amen. How to discover this? How to know God's plan in your life? எப்படி? What are the things is controlling your life now? உங்க வாழ்க்கையில என்னன்னா உள்ளுக்கு yourself தெரியுமா? உங்களை yourself, ask yourself, what are the things that controlling your life? That is in you. In you, என்னது in you? Spiritual. Number 1, what I know. Spiritual. The gift of spiritual from God. ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் ஒன்று. 2 உங்க இருதயம். Your heart. Your abilities. உங்களால் என்ன செய்ய முடியும்? 3வது என்ன செய்ய முடியாது உங்களுக்கு தெரியும். 4வது your personality. நீ எப்படிப்பட்ட ஆளு, உன் கேரக்டர் என்ன, உன் பிஹேவியர் என்ன, உன் ஆட்டிடியூட் என்ன. 5வது is your experience. These 5 things இந்த 5 காரியம் தான் அவங்க அனுபவம். 5வது உங்க அனுபவம். இந்த 5 காரியம் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம வாடி வேற என்ன இருக்கா? What I know is these 5 things which controlling us. And is there anything else I left out? இருக்கா ஏதாச்சும் விட்டனா? Anything that you all want to add in? I want to go to explain this. And you must know all these things before you know your life. To know your life, இதெல்லாம் உனக்கு தெரியணும். நீ தெரிஞ்சாதான் உங்க வாழ்க்கையை நீ நடத்தி செல்ல சரியா இருக்கும். Right thing to walk in your life and to walk with God. First, spiritual gift. முதலாவது ஆவியின் வரங்கள் ஆண்டவர் உனக்கு கொடுத்தார். Amen. Hallelujah. The spiritual is the one always bring the abilities in you to serve God. Amen. நீ ஆவிக்குள்ள நடந்தாதான் அந்த ஆவியானவர் தான் உனக்கு உன்னால என்னென்ன செய்ய முடியும் ஆண்டவர் இயேசுக்குன்னு உனக்கு காட்டுவார். Motivated. The spiritual is the one who will always motivate you in ministry and in your life. உன் வாழ்க்கையும் சரி, உன் ஊழியத்திலும் சரி, ஆவியானவர் தான் உனக்கு உற்சாகத்தை கொடுப்பார். Like serving, ஊழியம் செய்ய, டீச்சிங் படிச்சு கொடுக்க, உங்களை உற்சாகப்படுத்த, என்கரேஜ்மெண்ட், லீடிங் யூ, உன்னை வழி நடத்த, ஷோவிங் யூ மெர்சி, உனக்கு உன் மேலே பரிதாபமாக இருக்க, பைபிளை ஆழமாக தெரிந்து கொள்ள, to know the Bible inside. Only the Lord Holy Spirit can help you. Amen. Hallelujah. Number 2 is your heart. உன் இருதயம். Your heart refers to the bundle of desires. Hope. நிறைய உனக்குள்ள ஆசைகள், எவ்வளோ ஆசை, எவ்வளோ நம்பிக்கை, எது மேலே உனக்கு பற்று இருக்கு. Your hope, your desire, your interest, your ambition. நம்ம என்ன, நான் இதை ஆகணும், அதை ஆகணும். Your dreams.
and your affection எல்லாமே இருதயம்தான். உன் இருதயம்தான் இது எல்லாத்துக்கும் காரணம். உங்களோட ஆசை, நம்பிக்கை, உங்களோட இன்ட்ரெஸ்ட், ambition, அப்படி ஆயிடுவேன், கனவு எல்லாம் கனவு. ஏன்னா why the heart full of rubbish, all these things, because what you love, that's what you care. Amen. உனக்கு எது மேல ரொம்ப ஆசை இருக்கோ அது மேல தான் நீங்க வந்து உங்க பற்றை காட்டுவீங்க. You will show everything. So spiritual comes first to control all these things in your life. Amen. Hallelujah. எத்தனை பேர் வந்து சொல்றீங்க உங்க ambition பிரகாரம் எல்லாம் நடந்துருச்சு, உங்க ambition நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த மாதிரி ஆயிட்டீங்க நீ. Amen. Who can tell me? Nothing. Amen. And whatever you hope, your desires, when the spiritual come, He will change everything according to what God plans. Amen. ஆவியானவர் வந்தா ஆண்டவரோட திட்டத்தை தான் வெளியேற்றுவதை தவிர உங்க திட்டம் கிடையாது. Amen. Hallelujah. ஆனா உங்க திட்டமும் உங்களுக்கு கொடுப்பார் ஆண்டவர். எப்ப? when you have the relationship with Lord Jesus. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கூட உள்ள உறவுல நீ சரியா இருந்தா, நீ சரியா நடந்தா உங்களோட ஆசைகளும் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து உங்களோட abilities, உங்களோட திறமை. God already put your abilities before you born. Amen. In you. உங்க திறமைகளை நீ பிறக்கிறதுக்கு முன்னே உங்களுக்குள்ள வச்சிட்டாரு. Amen. You must ask God, what is my talent, God? Show me my talent. என்னோட டேலண்ட் என்ன? இந்த போராமை, கெட்ட பலவீன, சுயநல திறமெல்லாம் நீ உலகத்தில் பழகிக்கிட்ட. Amen. You learn all this jealousy, anxiety, and all your proud talk, everything you learn from the word. It's not from spiritual. ஆவியானவர்கிட்ட இது வரல. இது நீ உலகத்தில் பழகினது. Amen. Hallelujah. Hallelujah. அடுத்தது உங்களோட பர்சனாலிட்டி. Personality meaning is not what you have now, your behavior, your attitude. அது கிடையாது. What are the behavior and attitude given by Lord Holy Spirit to you? இதுதான் முக்கியம். And where do you use your spiritual gift? Where do you use your abilities, spiritual abilities? Amen. Hallelujah. Last week we learned not everybody can become teacher. எல்லாம் நம்ம படிச்சிட்டோங்க. So in what category you are? You go and read back last week. In what category are you? நீ எங்க இருக்க? போன வாரம் படிச்சாச்சு. எல்லாரும் வந்து வாத்தியார் ஆக முடியாது, எல்லாரும் வந்து தீர்க்கதரிசி ஆக முடியாது, எல்லாரும் வந்து அங்க நம்ம எல்லாம் படிச்சிட்டோம். ஸோ நீங்க போய் பாருங்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க. Amen. Then use your spiritual ability to help God, to serve God. This is how you keep your relationship with Lord Jesus. Okay. Number 5 is your experience. You see, your experience will help you more than your education. Amen. உங்களோட அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், நீ படித்ததோட அனுபவம் தான் உனக்கு நிறைய உதவி செய்யும். எக்ஸ்பீரியன்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. நீ என்ன மாதிரி காரியம் நீங்கள் செஞ்சாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் will help you. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு தெரியணும், முந்திலாம் வேலைக்கு போனால் எவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்பான். ஆமென். இப்போலாம் எஜுகேஷன் பார்க்குறாங்க. எஜுகேஷன் பார்க்குறதுனால தான் வேலைக்கு போகிறதுக்கு வேலை செய்ய தெரியல. ஸோ அவங்க மேலே உள்ளவங்களை எதிர்பார்த்துருப்பான். ஏன்னா மேலே உள்ளவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கீழே உள்ளவங்க இப்போ வந்ததுக்கு படிப்பு தான் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் you see the experience helps you a lot than your education. Even a very simple example, like you go for driving classes nowadays, if your car spoil, you must put double signal. That's what those days they teach us. Now they don't teach anything. The car they just park like that, they ignore. How do you know the car spoil? Amen. Hallelujah.
100 meters வரதுக்கு முன்னாடி மிந்தி சொல்லி கொடுத்தான் ஜேபிஜே 100 மீட்டர் வரதுமே சிக்னல் போடு எங்க வளைய போற சிக்னல் இப்போ உள்ளவங்க நீ கிட்ட வந்து சிக்னல் நீங்க வளைவாங்க கேட்டா சிக்னல் போட்டாங்க ஆமென் ஹalleluya that is the difference between we and them amen hallelujah that's the difference. Last time if you college the lecturer asks you to do a project, you go and find, you go to library, you get this book, that book, then you come and put on your table, then you do everything to get a project. Nowadays very easy. Ask Google, Uncle Google will help you. Amen. Hallelujah. So that is the difference between me and them. So experience will always help you in whatever situation. Amen. Hallelujah. உன் அனுபவம் தான் உனக்கு நிறைய உதவி செய்யும். Hallelujah. உன் அனுபவம், your experience. Amen. Hallelujah. இன்னைக்கு இதுதான் most of the time the experience teaches you more than your education to serve God. Amen. Hallelujah. Hallelujah. You see like those people who go Bible classes to serve God. போய் படிக்கிறாங்க தானே, 4 வருஷம் 8 வருஷம் 12 வருஷம் படிக்கிறோம். But when it comes to a problem, a family problem, he cannot advise you. Education don't help you, only the experience will help you. Amen. Hallelujah. Hallelujah. And இதுதான் how much you willing for the Spirit to take control of you. And நிறைய காரியம் when you serve God, there's lot of things that you have to go through. And some people will be very close to you, and spiritually will be very close to you, very obedient in the beginning, That same person, after they learn everything, they become rude when asking questions and being so violent to you. Amen. That is spiritual experience. இவங்க ரொம்ப அடக்கொடுக்கமாக இருப்பாங்க, மத யூஸ்டு வரும்போது இவங்கள மாதிரி நல்லவங்க இருப்பானா நம்ம யோசிப்போம். ரொம்ப ஒபீடியண்டாக இருப்பாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்வாங்க, நீங்கள் என்ன சொல்லுங்க. அப்புறம் எல்லாம் தெரிஞ்சோடனே பிரதர் அது கெட்டவனாயிருவாரு, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்போ பிரதருக்கே கற்றுக் கொடுப்பாங்க, இது எப்படி, அது எப்படி, இது செய்யாதீங்க, அது செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய அனுபவம். The Lord's Holy Spirit will give you experience. When you walk with Lord Jesus, when the Lord Holy Spirit is with you, He will bring out a pretending love around you. Amen. யார் உங்களை நேசிக்கிறத போல நடிக்கிறாங்களோ அதெல்லாம் வெளியெடுத்து போடுவார். If you walk with Lord Jesus, your relationship is good, God will show the true color of people around you. Those people pretending to love you in front of you and condemn at the back of you, God will show you also. Amen. Hallelujah. Hallelujah. And your spiritual experience, always you will go into persecution. Amen. Persecution, people will persecute you. உங்களை எப்போதும் ஆளுங்க வந்து உங்களை condemn பண்ணுவாங்க, உங்களை blame பண்ணுவாங்க, அது இதுன்னு உங்களை சொல்லுவாங்க. You will be hated for no reason. காரணம் இல்லாமல் உங்களை வெறுப்பாங்க, உங்களை கேள்வி கேட்பாங்க. சாத்தா வந்து உங்களுக்கு எதிராகவே உங்கள் பிள்ளைங்களே உங்களுக்கு எதிராக தயார்படுத்துவான். உங்கள் கணவன் மனைவி God and the devil will always create an enemy around you. Sometimes the people, the person don't know you but they don't like you. Amen. உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவனுக்கு உங்களை பிடிக்காது. உங்கள் கூட பழகிருக்கவே மாட்டான், உங்கள் கூட ஏபிசிடி கூட பேசிருக்க மாட்டான், அளவு கூட சொல்லியிருக்க மாட்டான், ஆனால் அவனுக்கு பிடிக்காது, உங்களை பிடிக்காது. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்கும் சம்டைம்ஸ் அப்படி தான். சில பேர் வந்து நம்ம பேசியிருக்க மாட்டோம், ஆனால் நம்மளுக்கு அவனை பிடிக்காது. ஏன்னா ஆண்டவருக்குள்ள இருந்தால் நீ எல்லாரும் நேசிச்சா, you have to love everybody. That's what God says. And the devil always, if our children is not in prayer, they never walk with God, he will change the children to become your enemy. They hate you for no reason. Amen. Hallelujah. And they will start to condemn you. Amen. Hallelujah. இன்னைக்கு இதுதான்
these things we must not get sad. இது வந்து ஆண்டவர் கூட நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம்லாம் ஆண்டவர் கொடுப்பார். உனக்கு அவனை தெரியாது, ஆனால் அவனுக்கு உன்னை பிடிக்காது. உங்கள் பிள்ளைகளே உங்களுக்கு எதிராக சாத்தான் திருப்பி விடுவான். கேள்வி கேட்கவும், உங்களை மட்டமாக பேசுவோம், உங்கள் இருதயத்தை உடைக்க சாத்தான் திருப்பி விடுவோம். இதெல்லாம் ஒரு அனுபவம். நீ போய் தான் ஆகணும். நீ போய் தான் ஆகணும். These shows இது என்ன காட்டுதுன்னா, இஸ் ப்ரூவிங் that you are walking with God. Amen. நீ ஆண்டவர் கூட நடக்கிற, இயேசு உன்னோட இருக்கிறார் சொல்லி தான் இட் இஸ் ப்ரூவிங். Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு பாருங்க, நான் அதான் சொல்றேன், telling you again, there is nobody like you in this world. God, when God make you, God already break the mold. Amen. உங்களை படிச்சுட்டு ஆண்டவர் உங்களை மாதிரி வேறு யாரும் இருக்க முடியாது, நீங்கள் ஒண்டி தான். உங்களை படித்தோன்னு ஆண்டவர் அந்த அச்சுவானை உடச்சிட்டேன். திருப்பி அந்த மாதிரி கேக் செய்ய முடியாது. அச்சுவானை உடச்சிட்டாரு ஆண்டவர். ஆமென். அப்போ நீங்கள் மட்டும்தான். யூ ஆர் அலோன். ஆமென். There is no one like you. Amen. Hallelujah. I always pray for your freedom. Amen. Hallelujah. நான் எப்போதும் உங்களோட விடுதலைக்காக ஜெபிப்பேன். விடுதலைன்னா நீங்கள் எங்கேயும் மாட்டிட்டு இருக்கீங்க, இல்லை சாத்தான் உங்களை பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த விடுதலைக்காக ஜெபிப்பேன். And ask God, every day ask God to renew your energy to live and to serve God. Amen. உங்களோட உற்சாகத்தை ஆவி உங்கள் மேல் ஊற்ற சொல்லி நான் ஜெபிப்பேன். ஏன்னா இயேசுக்கு சாண்டருக்கு ஊழியம் செய்ய, அவர் கூட இருக்க, அவர் கூட நடக்க, அது ரொம்ப முக்கியம். ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உன்னோட ஆவி ஜெபிக்க தயாராக இருக்கு, உன் உடம்பு வீக்காக இருக்கு. ஆமென். Your spirit is ready to pray, but your flesh is weak ன்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ you must fight. When you go for prayer, yes, of course, and the devil will not give you the time to pray, will stop everything. Amen. Will give you less energy. உங்களுக்கு வந்து உற்சாகம் கொடுக்க மாட்டான், உங்களை எல்லா விதத்திலையும் தள்ளி விட பார்ப்பான். நான் என்ன சொல்கிறேன், இயேசுக்கு ஸ்தானத்தை கேளுங்க, பலப்படுத்த சொல்லி கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கேளுங்க. Always bring your plan to God. Ask God to bless you. Be with God, walk with God, pray always, and meditate the word of God.